சாமி நீங்கள் ஏன் இந்த மடம் கெட்டதுக்கு அவங்கள கேட்க மாட்டேங்கிறீங்க, இவங்கள கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு அவங்கள தெரியுமே, இவங்கள தெரியுமே, அவங்களெல்லாம் கேட்டு ஏன் இந்த மடத்தை சிறப்பாக பண்ணக்கூடாது அப்படின்னு. நாம் படித்த சாஸ்திரம் என்ன சொல்லுது? பெரிய புராணம் தான் நமக்கு சட்ட புத்தகம். ஒரு அடியார் எப்படி சிவனடியார் எப்படி வாழ வேண்டும், இந்த உலக வாழ்க்கையில் எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதற்கு சைவம் காட்டுகிற சட்ட புத்தகம் பெரிய புராணம் தான். சேக்கிழார் பெருமான் அருளி செய்த பெரிய புராணம். 63 நாயன்மார்கள், தொகையடியார்கள் 9 பேர், 72 பேரோட வரலாறை செய்யும். அதில் முதல்ல அடியார்களுடைய பெருமை, அடியார்கள் எப்படி இருப்பாங்கன்னு பல பாடல்களை பாடிக்கிட்டே வரார். அதில் ஒரு பாடல் வெரி இம்பார்ட்டன்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒரு பாடல் அடியாருடைய லட்சணம் சொல்றார். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பினில் கும்பிடுதலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் அப்படின்னார். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு அடியார் நல்லதை நல்லதாகவும் பார்க்க மாட்டான், கெட்டதை கெட்டதாகவும் பார்க்க மாட்டான். அப்போ கேடும் ரெண்டும் அவன்கிட்ட கெட்டு நிற்கும் அப்படின்னாக்க ரெண்டுமே அவன்கிட்ட இருக்காது. நல்லதும் வச்சுக்க மாட்டான், யாரையும் கெட்டதாகவும் வச்சுக்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம். ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார், தங்கத்தையும் ஓட்டையும் சமமா பார்ப்பாங்க. கூடும் அன்பினில், சிவபெருமானை கும்பிடுவது மட்டும்தான் என்னோட கடமை, எனக்கு முத்தி குடு, பிறவா நிலை குடு என்கிற அந்த வீடு பேராகி அந்த வீடு பேற்றை கூட அவன் கேட்க மாட்டான். எப்படின்னா, இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லோகாயுதமாகவே ஒரு தந்தைக்கு ஒரு மகனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னா, மகன் கேட்டு தந்தை கொடுக்க மாட்டான், தந்தை கேட்டு மகன் கொடுக்க மாட்டான். இருவருக்குள்ளமான உறவு முறை எப்படி இருக்கும்? அதே மாதிரி சிவபெருமான் எனக்கு எல்லாம் செய்வான்கிற நம்பிக்கை ஆனதுனால தான் சிவனடியார் ஆயிட்டேன். எனக்கு இதை கொடு அதை கொடு நான் கேட்கும் போதே எனக்கும் அவருக்கும் அந்த வழிபாட்டு முறையில் அல்லது அவர் என்ன புரிஞ்சு வச்சிருக்காரு, இறைவன் என்ன புரிஞ்சுக்காமலே இல்லை, அவரை புரிதலில் எனக்கு ஏதோ குறை இருக்கிறது, எனக்கு அவருக்கு முழுமையான அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் இல்லைன்னு அர்த்தம். அதுதான் அந்த பாட்டோட பொருள். அப்போ உண்மை சிவனடியார்கள் பசிக்குதுன்னு கூட சிவனடியார் சோறு கேட்பாங்க, சோறு கேட்க மாட்டான், கேட்கிறவன் சிவனடியாராக இருக்க மாட்டான். இருக்கும் இடந்தேடி என் பசிக்கு அன்னம் உருக்கமுடனே வந்தால் உண்பேன், பெருக்க அழைக்கினும் போகேன் என் தேகம் இழைக்கினும் இனி நான் அப்படின்னு பட்டினத்து சுவாமிகள் பாடுறார். அப்பேற்பட்ட அடியார்களுக்கு சாப்பாடு போடும்போது, நான் ஒரு இடத்துக்கு காஞ்சிபுரம் போயிருந்தேன் சமீபமாக. எங்கள் வீட்டில் சாப்பிடணும் சாமின்னு சொன்னாங்க, சாப்பிடலாமேன்னு போனேன். குலோப் ஜாமுன் வச்சுருக்காங்க, ஜாங்கிரி வச்சுருக்காங்க, பாயாசம் வச்சுருக்கிறாங்க. சாப்பாடெல்லாம் பார்த்தா இனிப்பு ஜாஸ்தியாக இருக்குது, அறுசுவையும் இருக்குது. கசப்பு இருக்குது, பாவக்காய் கூட்டு வச்சுருக்கிறாங்க, கார்ப்பு இருக்குது, கைப்பு இருக்குது, துவர்ப்புக்காக ஒரு இதையே பொறிச்சு வச்சுருக்கிறாங்க, அறுசுவையோட வச்சுருக்கிறாங்க, இனிப்பு மெஜாரிட்டியாக வச்சுருக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் சுகர் இருக்குமா, இந்த குலோப் ஜாமுன்னு ஜாங்கிரி இந்த பாயாசம்லாம் சாப்பிட்டுட்டா எனக்கு சரி வராதேன்னு 21 வயசு பொண்ணு என்னை சிந்திக்க வச்சுச்சு. நான் மேலமங்கலம் சாமிக்கு சாப்பாடு போடுறேன்னு நினச்சா உங்களுக்கு சுகர் இன்க்ரீஸ் ஆகும் சாமி, திருவண்ணாமலையிலேருந்து அண்ணாமலையாரையே சாப்பிட வந்திருக்காருன்னு சொல்லி நான் வச்சுருக்கிறேன், அண்ணாமலையாருக்கு சுகர் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டுச்சு. அப்போ ஒரு அடியார் சாப்பிடுவதை அண்ணாமலையார் சாப்பிடுவதாக பாவித்தால் அந்த அடியார் நிஜமான அடியாராக இருக்கிறார்னு அர்த்தம். அந்த அடியார் அண்ணாமலை சாப்பிட மாட்டார், திருவண்ணாமலை சாப்பிட மாட்டார், அண்ணாமலையார்ட்ட காமிச்சு தூக்கிட்டு வந்துடுவோம். இவர் சாப்பிட்டா அண்ணாமலையார் சாப்பிட்ட இன்பம் எனக்கு இருக்கு, சிதம்பரத்தில் நடராஜர் சாப்பிட்ட இன்பம் இருக்கு, காசியில விஸ்வநாதர் சாப்பிட்ட இன்பம் இருக்கு, ராமேஸ்வரத்தில் ராமநாதர் சாப்பிட்ட இன்பம் இருக்கு அப்படிங்கிற எனக்கு சாப்பாடு போடுறவங்க அந்த இன்பத்தை அனுபவிச்சாங்கன்னா நான் அடியாராக இருக்கிறேன்னு அர்த்தம்.